word. நீங்க பார்க்கிற எல்லா அற்புதங்களும் இறை வாக்கின் வல்லமையால் நிகழ்பவை. This sister must be thinking 6 years back, if this brother had to meet me, so much of money gone to the doctor, I would have saved. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால வந்திருந்தா எவ்வளவு காசு மீதியா இருக்கும்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. And I would have saved the pain also. அந்த வலியும் இல்லாம இருந்திருக்கும். And this sister would have said, my operation money also would have got saved. என்ன ஆபரேஷன் இல்லாம நல்லா இருப்பேன்னு சொல்லலாம். Correct, no? அப்படிதானம்மா? முதல்லயே. Praise the Lord. Praise the Lord. So God opened his mouth and spoke the word. கடவுள் திருவாய் மலர்ந்து வாக்கு உரைத்தார். So if God used the word in the beginning when he faced a trial, you and I must always begin with the word of God for everything in our life. கடவுள் இவ்வாறு இறைவாக்கு உரைத்தார் என்றால் நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் முதல்ல செய்ய வேண்டியது இறை வார்த்தைக்கு செல்ல வேண்டும். Praise the Lord. Did you understand up till here? புரியுதா? Okay, now the word is a spiritual container. இறை வார்த்தை என்பது அங்கே ஒரு ஆவியின் பெட்டகம். Words are spiritual containers. இறை வாக்கு கடவுளுடைய ஆவியின் ஆற்றலை பெற்றிருக்கிற ஒரு பெட்டி. Is the translation right? Okay. Containerizer. Container. Now in this container there is a substance. இந்த பெட்டிக்குள்ள ஒரு பொருள் இருக்கிறது. Beautiful. Hallelujah. 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 Thank you, Spirit. Hallelujah. Hallelujah. Now there are natural containers, there are spiritual containers. இயல்பா உலகத்தில் இருக்கிற பொருளாகிய பெட்டிகள் இருக்கின்றன, ஆனால் ஆவியின் வல்லமை அடங்கிய பெட்டகங்களும் இருக்கின்றன. Now here's a bottle of water. இங்க வந்து ஒரு பாட்டில் இருக்குது தண்ணியோட. The bottle is a container. இந்த பாட்டில் வந்து ஒரு கொள்கலன். And in that container there is a substance called water. அதுக்குள்ள தண்ணி என்ற திரவம் இருக்கிறது. This bottle you can see. இந்த பாட்டிலை நீங்க பார்க்கலாம். Praise the Lord. But words are invisible, you cannot see. ஆனால் இறை வார்த்தையை நீங்க கண்ணுல பார்க்க முடியாது. And therefore words are spiritual containers. ஆகவேதான் இந்த இறை வாக்கு என்பது ஆவி அடங்கிய ஒரு பெட்டி. So every time you open your mouth and you speak a word, it is a container. ஆகவே நீங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தையை பேசும்போது அது ஒரு பொருளை உள்ளடக்கி இருக்கிறது. So when God opened his mouth and spoke the word, he released a container. ஆகவே கடவுள் வாய் திறந்து ஒரு வார்த்தையை சொன்னபோது அவர் ஒரு பொருளை அங்கே செலுத்தினார். So words are spiritual containers or spiritual things. ஆகவே இறை வாக்கு ஆவியின் ஆற்றல் பொதிந்த அடங்கிய ஒரு பெட்டகம், which then get transformed into natural things. அவை இயல்பான பொருட்களாக உருமாற்றம் பெறுகின்றன. Let me give an example. ஒரு உதாரணத்தை முன்வைப்போம். There is a young boy named Samuel. சாமுவேல் என்று ஒரு சிறுவன். He is sleeping at night. இரவில தூங்குறான். He hears the voice calling out, Samuel, Samuel. சாமுவேல் சாமுவேல் என்று வாக்கு அவனுடைய காதுல ஒலிக்கிறது. So he goes to Eli the high priest. அங்க இருந்த பெரிய குருவிடம் சென்று அவன் பேசுகிறான். And he says to him, you called me? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? And he says, no, I did not call you. நான் கூப்பிடலையேப்பா. Again he hears the voice. திரும்பவும் அந்த குரல் அவன் காதுகளில் ஒலித்தது. Again he goes to Eli. மீண்டும் எலியாவிடம் சென்று அவன் பேசினான். Eli says, it is not me but God who is calling you. அவர் கடவுள் கூப்பிடுறாருன்னு சொல்லல அப்பவும். Hallelujah. Hallelujah. And this time if you hear the voice being called, இந்த தடவையும் இந்த மாதிரி ஒரு வாக்கு உங்கள் காதுகளில் ஒலித்தால், tell the Lord, here I am. நீங்க ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொல்லுங்கள். Now God speaks to Eli. God speaks to Samuel. கடவுள் சாமுவேலிடம் பேசினார். The next day Eli calls Samuel. ஏலி அவரை சாமுவேலை கூப்பிட்டாரு. And he tells him, tell me everything that God told you.
கடவுள் உங்ககிட்ட என்னென்ன சொன்னாருன்னு எல்லாத்தையும் சொல்லுன்னு ஏலி அவரிடம் கேட்டார். The word says everything, not every word. அந்த வாக்கு என்ன சொல்லுதுன்னா அவர் சொன்ன எதை பத்தி என்னென்ன சொன்னாருன்னு எல்லாம் சொல்லு. And Samuel told him everything and he did not hide anything. அப்ப சாமுவேல் கடவுள் சொன்ன எல்லாவற்றையும் பற்றி சொன்னார், எதையும் மறைக்கவில்லை. So words are things. ஆகவே வார்த்தைகள் ஒரு பொருள் போல. Words are things. அப்ப அந்த வார்த்தையில ஒரு உள்ளடக்கம் இருக்கிறது. Praise the Lord. All that you see now are natural things. ஆக நம்ம கண்ணுல பார்க்கிறது எல்லாமே இயற்கையானவை. Hebrews 11:3 says it is by the word that God created the world. எபிரேயர் 11:3 சொல்லுகிறது தன்னுடைய வார்த்தையை விடுத்து அவர் எல்லாவற்றையும் படைத்தார் என்று. How many of you have seen a mountain? எத்தனை பேர் மலையை பார்த்திருக்கிறீங்க? மலை, மவுண்டன், மலை. Okay, what is the raw material of a mountain? அந்த மலை எதனால செய்யப்பட்டிருக்கிறது? கல்லு. கல்லா? What else? வேற என்ன? கல்லு மட்டும்தானா? Don't give the answer. Mara. Then trees. what else? வேற என்ன? Pull. What is pull? Grass. Yeah, what else? Forest. All the answers are wrong. எல்லாம் தப்பு. The raw material of a mountain is the word of God. அப்போ ஒரு மலை உருவாவதன் அந்த மூலப்பொருள் கடவுளுடைய வாக்கு. Because the Bible says God created the sun, the moon, the earth and everything by his word. இறை வார்த்தை சொல்லுகிறது கடவுள் சூரியன், நிலா, விண், மண் எல்லாவற்றையும் தன்னுடைய வாக்கினால் உருவாக்கினார் என்று சொல்லியிருக்கிறார். So the raw material of everything is word. ஆகவே இவை எல்லாவற்றும் படைப்பதன் மூலப்பொருள் இறை வாக்கு. Praise the Lord. So God opened his mouth and said, let there be light. கடவுள் திருவாய் மலர்ந்து ஒளி உண்டாகுக என்று சொன்னார். Praise the Lord. So when God spoke the word, what was the material inside the container? கடவுள் அந்த வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை என்ற பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? What will be the material? என்ன இருந்தது அதுக்குள்ள? அதில இருந்து என்ன வெளிப்பட்டது? What is it? They are telling spirit, they are telling power. Hello. திரும்ப கவனிச்சு கேளுங்க. When God said let there be light, what was the material in the word? கடவுள் ஒளி உண்டாகுக என்ற வார்த்தையை சொல்லும்போது அதனால் என்ன அதிலிருந்து புறப்பட்டு வந்தது? Now they know light. Now when she opened her mouth and said, by the wounds of Jesus I am healed, in that container what was the material? இவங்க உம்முடைய காயங்களால் நான் குணம் அடைந்தேன் என்று இந்த சகோதரி சொன்னபோது அவங்க சொன்ன அந்த வார்த்தையில என்ன அடங்கி இருந்தது? The power to heal இருந்தது. Correct, healing power. Correct. Now when she is saying to God, I am sick, heal me. I am sick, heal me. What is the material in that word? அப்ப நான் எனக்கு வலியா இருக்குது சுகப்படுத்துங்கள், எனக்கு வலியா இருக்கு சுகப்படுத்துங்கள் என்று சொன்னபோது அவங்க பேசின வார்த்தையில என்ன அடங்கி இருந்தது? வலி. What is vali? Somebody said pain. Now please look at this again. கவனிங்க. Verse number 2, there is darkness. இரண்டாவது முதல் அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல அங்க இருள் கவிந்திருந்தது. In verse number 3, did God say there is darkness? மூன்றாவது வசனத்தை கடவுள் உச்சரிக்கும் போது அங்க இருளை பத்தி கடவுள் பேசினாரா? No, they say. Why did God not say there is darkness? ஏன் இங்க இருட்டு இருக்குதுன்னு அவர் கடவுள் பேசல? Darkness was there, but God did not say there is darkness. இருட்டு இருந்ததுன்னு இரண்டாவது வசனம் சொன்னாலும் மூன்றாவது வசனத்துல இருட்டை பத்தியே கடவுள் பேசல. Why God did not say there is darkness? ஏன் இருளை பத்தி கடவுள் பேசல? சொன்ன உடனே ஒளி வந்தாச்சுல. அவர் சொன்ன உடனே ஒளி உண்டாகுங்க அந்த
When he said, let there be light, light came. But hold on. Let's say now it is dark. We have switched off all the light. There is darkness. Don't we say it is dark? இப்போ எல்லாம் இருட்டா இருக்கும்போது நாம சொல்றது இல்லையா இருட்டா இருக்குதுன்னு? Come on, yes or no? So with God's eyes, God could see it is dark. கடவுளும் பார்த்தார்ல கண்ணை திறந்து எல்லாம் இருட்டா இருக்கிறத. But did God say there is darkness? ஆனா இருட்டு இருக்குதுன்னு அவர் சொன்னாரா? Because if he opens his mouth and says there is darkness, death and life is in the power of the tongue, he sends a container having darkness will multiply. அப்ப அவர் மட்டும் இருளை பத்தி இன்னொரு முறை வாய் திறந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிற பொருளாகிய இருள் இன்னும் அதிகமா வந்து சேர்ந்திருக்கும். So God did not speak the trouble, he spoke to the trouble. அவர் பிரச்சனை என்ன என்று பேசவில்லை, ஆனால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும்படி பேசினார். You, the child of God, do you speak to the trouble or you speak about the trouble? நீங்க ஒரு கடவுளின் குழந்தை என்ற முறையிலே அந்த பிரச்சனையை பத்தி நீங்க பேசுறீங்களா, அந்த பிரச்சனை நீங்குவதற்காக பேசுறீங்களா? To remove that problem I speak. No. Now till today when you are talking to one another, do you speak about the problem or do you speak to the problem? நீங்க ஒவ்வொருத்தர் சந்திக்கும் போது என்ன பேசிக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்களா அல்ல அந்த பிரச்சனை கிட்ட பேசுறீங்களா? About the problem we speak. Thank God first time she gave the right answer. முதல் முறையா கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So when you are going to speak about the problem, who is sending the raw material? இப்ப நீங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது அந்த பிரச்சனை அடங்கி இருக்கிற வார்த்தையை பேசுறது யாரு? Hello. கவனிங்க புரியலையானா இன்னொரு தடவை சொல்லலாம். Are you understanding where you are going wrong? எங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? Because every time you open your mouth, instead of speaking God's word that is bringing life, you are speaking about your problem that is bringing death and destruction in your own life. ஒவ்வொரு முறையும் நாம் வாய் திறந்து பிரச்சனையை குறித்து பேசும்போது இறை வார்த்தை வாழ்வு தருகிற இறை வார்த்தையை கொண்டு அந்த பிரச்சனை கிட்ட பேசாம நாம அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுனால அது இன்னும் தொடர்ந்து இருக்கும்படி செய்து கொள்கிறோம். Are you understanding? புரியுதா? Now check in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோதிச்சு பாருங்க. The whole day are you speaking the scripture or are you speaking what the doctor said? இறை வார்த்தை குறித்து நீங்க நாளெல்லாம் பேசுறீங்களா அல்லது டாக்டர் என்ன சொன்னாருங்கறத பத்தி பேசுறீங்களா? So what the doctor said you say. So what are you sending the raw material? நீங்க உங்க வார்த்தையின் மூலம் வெளியே அனுப்புகிற பொருள் அடக்கம் என்ன? எதை பத்தி நீங்க பேசுறீங்க? Now please listen to this. We have not yet finished. இன்னும் முடியல கொஞ்சம் அப்படியே. You understand this principle, change your words, everything will change. Please listen. Now whatever I am thinking in my mind, those thoughts I am releasing with a sound. நான் எண்ணமாக எதை நினைக்கிறேனோ அதையே வாய் திறந்து ஒரு ஒலியாக நான் வெளியே அனுப்புகிறேன். I am releasing a sound which only a few people can understand, those who understand that sound called English. நான் பேசுற வார்த்தை ஆங்கிலமாக இருந்தா ஆங்கிலத்தில் ஏதோ சொல்றாங்கன்னு ஒரு சிலருக்கு காதுக்கு தான் கேட்கும். Praise the Lord. What he is releasing, I don't understand anything. He is only making a sound, but because you understand Tamil, you can understand what he is thinking in his mind. இப்ப இவர் ஏதாவது பேசும்போது அவர் பேசுறது ஏதோ சத்தம் போடு வருதுன்னு தெரியுமே தவிர என்ன பேசுறாரு என்ன பொருள்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தமிழ் விளங்குறதுனால உங்களுக்கு விளங்கும். Are you understanding? புரியுது. So what I am thinking in my mind becomes my video. நான் என்னமா எதை நினைச்சிட்டு இருக்கிறேனோ அது என்னுடைய ஒரு டிவி பெட்டியில வர போற ஒரு காட்சியாக மாறுகிறது.
and what I'm speaking out of my mouth becomes audio. நான் வாய் திறந்து பேசுவது அந்த காட்சியில ஒரு ஒலியோடு சேர்ந்து வருகிறது. So the whole day your mind is having a picture of your problems, and that's why your video is problem in your mind. So what comes out of your mouth? Audio. Bringing what? The video. நாள் முழுவதும் உங்களுடைய பிரச்சனையவே நீங்க பார்த்து அதை பற்றியே பேசுவதால் நாள் முழுவதும் உங்களுடைய பிரச்சனை தான் வெளியே வந்துகிட்டே இருக்குது. Praise the Lord. Hallelujah. Hallelujah.